வணக்கம். என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே, ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த 5 ஆண்டுகளாக நான் 1800 பதிவுகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது. நீங்கள் சொன்ன தேதியில் தான் பணவரவு வருகிறது, நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்களில் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது, ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள். நீங்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள். நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்று மதத்தினரும் கூறியுள்ளார்கள். இந்த ஜோதிடத்தை அறிவியலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட், அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும். இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவியலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன். அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவியலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன். அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட். அதற்கு நன்கொடை வழங்க விரும்புவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள், பணமாகவோ பொருளாகவோ. அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபவுட் மீல் இருக்கிறது, அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம். நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள். குழந்தை பேற்றுக்காக நீண்ட நாட்களாக ஏங்கிக் கொண்டு தவித்துக் கொண்டு கோவில் குளங்களாக சுற்றி கொண்டிருந்த தம்பதிகளுக்கு அற்புதமான மழலை செல்வம், நினைத்த காரியம் கை கொடுத்து சாமி, அப்புறம் என்ன கவலைப்படுற நீ அப்படின்னு பிரிந்த தம்பதியர்கள் கூட மீண்டும் இணைகின்ற காலஞ்சாமி. லைஃப்ல ஒவ்வொரு மாசம் கல்யாணம் பண்ண போறோம். ஒரு வாட்டி கூட 10 லட்சம் ரூபா ஜாம் ஜாம்னு கல்யாணம் சாமி. அப்படியே நம்மளுடைய உங்கள் லட்சத்து ராசி பட்டு போடவே எடுக்கிறீங்க. நேர சாதாரண காலம் இல்லை சாமி. இந்த 29 மார்ச் 2025 ஒரு பிரேக்கிங் பாயிண்ட். இந்த காலகட்டம் தாயின் உடல்நலம் பாதிக்கும், வண்டி வாகன விபத்துகள், தீ விபத்துக்கள்ல போய் சிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு சாமி. பார்த்து எச்சரிக்கையா இருந்துக்கிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் the one and only hat-trick success astrologer in India, ஜோதிட சத்குருஜி மெஹரு. தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது குரு பெயர்ச்சி பலாபலன்கள் மேஷராசி அன்பர்களுக்கு 1 வருட காலத்திற்கு கூற உள்ளேன். காலம் 1 மே 2024 புதன்கிழமை 12:57 மதியம் முதல் 14 மே 2025 புதன்கிழமை 7:39 PM வரை. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள். நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள், புத்திகள், அந்தரங்கள், சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதுதான் தின ராசி பலன், வார ராசி பலன், மாத ராசி பலன், வருட ராசி பலன், குரு பெயர்ச்சி பலன், சரி பெயர்ச்சி பலன், ராகேது பெயர்ச்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது, ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது. உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம். நன்றி, வணக்கம். என்ன மேஷராசி அன்பர்களே, கடந்த 2023 மே டு 2024 மே 1ஆம் தேதி வரல நீங்க பட்ட பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்தது நான் முன்னாடியே 2023 சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா நீங்க பட்ட பாடு, நான் சொன்னது நடந்தது நீங்க பட்டிருப்பீங்க. ரைட். கொஞ்சமா நெஞ்சமா தலையில 1000 கிலோ வெயிட்டை வச்சுட்டு 100 கிலோ உடம்புல அதுக்கு 10 மடங்கு வெயிட் வச்சா என்ன ஆகும்? ஆக கடந்த 1 வருடமாக நீங்க மென்டல் பிரஷர், ஒர்க் பிரஷர், சோஷியல் பிரஷர், பினான்சியல் பிரஷர், பிசிக்கல் பிரஷர், ஆமா பிசிக்கல் பிரஷர், ஃபேமிலி பிரஷர், பிளட் பிரஷருங்க. இப்ப வாங்க 1 மே 2024 டு 14 மே 2025
குடும்பத்தில் என்னென்ன விதமான சுபகாரியங்கள் செய்யணுமோ செய்வீங்க. கடந்த 2 வருடமாக வந்து நீங்கள் பட்ட அவஸ்தை 2022 மேலிருந்து 24 மே வரலும். ஆக 2022 மே டு 23 மே வந்து அதுக்கு முன்னாடி இருந்த சேமிப்பெல்லாம் கரைஞ்சி போச்சு. ஆமாம். அடுத்தது 23 மே டு 24 மே. ஆமாம், போய் ஏதாவது காட்டில் உட்காந்துடலான்ற அளவுக்கு மென்டல் டென்ஷன், டார்ச்சர். இப்போ தாங்க வீட்டில் சுபகாரியம் நடக்கும். உங்களுக்கே கல்யாணம் ஆகிற வயசில் இருந்தால் கல்யாணம் ஆகும். இல்லை நீங்கள் கல்யாணமாகி இப்போ வந்து பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுற வயசுலேருந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகும். குழந்தை பேற்றுக்காக நீண்ட நாட்களாக ஏங்கிக் கொண்டு தவித்து கொண்டு கோவில் குளங்களாக சுற்றி கொண்டிருந்த தம்பதிகளுக்கு அற்புதமான மழலை செல்வம். ஆமாம், சுப்பிரமணிய கடாட்சத்தில் பிறகுதுங்க. அப்படி வருது பாருங்க வாயில வார்த்தை. ஆக திருமண பிராப்தம், குழந்தை பிராப்தம், வீடு மண் மனை யோக பிராப்தம், வெளிநாடு பிரயாணம், வெளி மாநில டிரான்ஸ்ஃபரு, நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த டிரான்ஸ்ஃபரு இந்த டைம்ல தான் கிடைக்குது. இப்படி 3 வாட்டி சொன்னா நடந்துடும். அதனால இந்த காலகட்டம் ஒரு பொற்காலகட்டம் மேஷராசி என்பர்களே. ஆமா, இவ்வளவு நாள் பணத்தட்டுப்பாடு இருந்திருக்கும். இப்போ வந்து கடந்த 2 வருஷமா உங்க பணம் போய் எதிலெல்லாம் லாக் ஆச்சோ, எதிலெல்லாம் பிளாக் ஆச்சோ, அதிலிருந்தெல்லாம் பணம் வந்து கொண்டிருக்கும். அதிலிருந்தெல்லாம் பணம் வந்து கொண்டிருக்கும். நினைத்த காரியம் கை கொடுத்து சாமி, அப்புறம் என்ன கவலைப்படுற நீ? கடன் வந்து அடைக்கப்படுகிறது, நோய் ஆமா தீர்க்கப்படுகிறது, வழக்கு பைசலுக்கு வருது, மத்தியஸ்தம் பண்ணி ரைட் 2 பேருக்குள்ள காம்ப்ரமைஸ் வருதுங்க. பிரிந்த தம்பதியர்கள் கூட கூடுகின்ற நேரங்க. கவுன்சிலிங்லாம் முடிஞ்சு இனிமேல் நம்ம மீண்டும் சேர்ந்து வாழலாங்க. there is a proverb, a known devil is better than unknown, a known devil is better than unknown angel என்ற மாதிரி தெரிந்த சைத்தானை விட தெரியாத தேவதை கிட்ட போய் எப்படி மாட்ட முடியும்? அதனால தெரியாத தேவதையை விட தெரிந்த சைத்தானே மேல் என்ற மாதிரி வாங்க. நம்ம 2 பேரும் ஆல்ரெடி வாழ்ந்து பார்த்துட்டோம். இனிமேல் போய் புது ஆளுகிட்ட நான் வாழ்றதுக்கும் நீங்கள் புது பொண்ணுகிட்ட வாழ்றதுக்கும் முடியாதுங்க. என்னை வந்து வேறு யாரும் சமாளிக்க முடியாது, உங்களையும் வேறு யாரும் சமாளிக்க முடியாது. வாங்க, 2 பேரும் ஆல்ரெடி சமாளித்து பார்த்துட்டோம் 1 வருஷம் 2 வருஷம். அப்படின்னு பிரிந்த தம்பதியர்கள் கூட மீண்டும் இணைகின்ற காலஞ்சாமி. கல்வியில் நல்ல முன்னேற்றம். யாரெல்லாம் வந்து ஆமாம் கல்வியில் வந்து அரியர்ஸ் வச்சிருந்தீங்களோ அதெல்லாம் இப்போ முடிக்கிற நேரம். பிறகு அங்கிருந்து வாங்க 19 மே 2024 டு 12 ஜூன் 2024 இந்த நேரத்தில் கல்யாணம் நடக்கணுன்ற ஜாதகம் இருந்து அதுக்கான வயசும் இருந்து அதுக்கான தகுதி மெயினாக வேணும். இப்பெல்லாம் ஜாதகம் நல்லா இருந்தால் கூட தகுதி வேணும். அதுக்கான தகுதியும் இருக்கிறவங்களுக்கு இந்த 19 மே 2024 டு 12 ஜூன் 2024 கல்யாணம் ஆயிடும். இப்படி 3 வாட்டி சொன்னா ஆயிடும். குழந்தை பாக்கியம் பிறக்க வேண்டும் என்ற ஜாதகங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். இதுவும் 3 வாட்டி சொல்லிட்டு நடந்துரும். அதே மாதிரி இந்த 19 மே 2024 டு 12 ஜூன் 2024 குடும்ப தேவைகளுக்கான அனைத்து விதமான வெள்ளி தங்க நகைகள் வாங்கி மகிழும் காலம், வீட்டில் சுபகாரியம் நடக்கும் காலம். ஆமா, தனக்கே கல்யாணம்னாலும் ஏற்கனவே சேர்த்து வச்ச நீங்க 10 வருஷம் உழைச்சிருப்பீங்க, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். இப்பெல்லாம் பெண்களும் 5 வருஷம் வேலை பார்த்துட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த சேமிப்பிலிருந்து பணத்தை எடுத்து கல்யாண செலவுக்கு அப்பா அம்மா கையில கொடுக்குறீங்க. அற்புதமா ஜாம்னு கல்யாணம் சாமி. ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில் வெய் அங்க 10 லட்ச ரூபா கேட்குறான் ஒரு நாளைக்கு. கொடு. லைஃப்ல ஒவ்வொரு மாசமா கல்யாணம் பண்ண போறோம். ஒரு வாட்டி கொடு 10 லட்ச ரூபா. ஜாம்னு கல்யாணம் சாமி. அப்படியே நம்மளுடைய உங்கள் லட்சத்து ராசி பட்டு புடவையே வந்து எடுக்கிறீங்க, நேரம் எடுத்து கட்டுறீங்க. அப்படி போடு, அப்படி அற்புதம். பிறகு வீட்டு உபயோக பொருட்களான டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, கிரைண்டர் இப்படி பழுதான பொருட்களை போட்டுட்டு மீண்டும் அது வந்து புது பொருட்களை வாங்குகின்றீர்கள். கையில் வந்து ஒரு 3 தொகை 6 தொகை இந்த டைமில் வருது சாமி. அது 3 லட்சம் 6 லட்சமாக இருக்கலாம், 3000 6000 இருக்கலாம். அது வந்து ரொம்ப தனயோகம் கம்மியான ஜாதகமாக இருந்தால் 3 கோடி 6 கோடியாக கூட இருக்கலாம். அந்த 19 மே 24 மீண்டும் சொல்கிறேன், 19 மே 2024 டு 12 ஜூன் 2024 வருது. அடுத்ததாக 29 ஜூன் 2024 முதல் 15 நவம்பர் 2024 இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்?
இந்த காலகட்டத்தில் நல்லா போயிட்டு இருந்த வண்டி மீண்டும் மக்கர் பண்ணுது. சொன்னபடி கேளு மக்கர் பண்ணாதே, அந்த மாதிரி பாட்டு பாடலுக்கு தான். தொழில் நல்லா போயிட்டு இருந்தது சாமி. மீண்டும் இப்போ வேலை ஆப்டாலும் கூலி ஆப்பிடல, சம்பளம் குறைவா இருக்கு, உழைப்பு அதிகமாக இருக்கு. ஆமாம், ஒரு நண்பன் கிட்ட போய் ஒரு பணம் லாக் ஆயிடுச்சு. அதே மாதிரி மூத்த சகோதரர்கிட்ட பணம் லாக் ஆயிடுச்சு, வரமாட்டேங்குது. அதுதான் 29 ஜூன் 2024 முதல் 15 நவம்பர் 2024 வரை இந்த காலகட்டம் ஒரு கிரிட்டிக்கலான காலகட்டம் தான் சாமி. பிறகு 8/10/2024 டு 4/2/2025 இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? நல்ல பண வரும்படி வந்துகிட்டு இருந்தது, நல்ல பொருள் வரவு வந்துகிட்டு இருந்தது. ஆனா திடீர்னு இப்ப எல்லாமே மீண்டும் பழைய குருடி கதவை திரடி என்ற மாதிரி ஆயிப்போச்சு சாமி. ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன. ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. அதுதான் 8/10/2024 டு 4/2/2025. இந்த காலகட்டம் ஒரு சிரமமான காலகட்டம். மீண்டும் மென்டல் பிரஷரு, மீண்டும் பிபி ஏறுது, மீண்டும் பிளட் பிரஷர் ஏறுது, மன உளைச்சல், உடல் அலைச்சல். சர்க்கரை நோய் உள்ளவங்க கட்டுப்பாட்டோடு வச்சுக்கணும் இந்த 8/10/2024 டு 4/2/2025. பிறகு 20/10/2024 டு 21 ஜனவரி 2025 இந்த காலகட்டம் உடல்நலம் பாதிக்கக்கூடிய காலகட்டம். உங்க தாய்க்கும் சரி உங்களுக்கும் சரி சொத்து சுகங்கள் கைவிட்டு போகக்கூடிய காலகட்டம். வீடு மண் மனை வாசல் லிட்டிகேஷன் வரும். அடுத்த நேரம் இது ஏன் லேண்டுன்னுவான், அதுக்காக வழக்காட வேண்டியது இருக்கும், கோர்ட்டுக்கு போக வேண்டியது இருக்கும். பார்த்துங்க சுவாமி சுவாமி சுவாமி. வண்டி வாகன விபத்து உண்டு. சிலருக்கு அறுவை சிகிச்சை நடக்கலாம் இருதயத்தில். அங்கே ஒரு கத்தி படுது சாமி. பிறகு 28 ஜனவரி 2025 டு 31 மே 2025 இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் சாமி. மீண்டும் வானாலும் வராது. இது போ, கம்முனா கம்முனாட்டி கோ, அந்த மாதிரி டைம் சாமி இது. கம்முனா கம்முனாட்டி கோ, அந்த மாதிரி டைம் சுவாமி 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 சுவாமி. அதுதான் சுவாமி 28 ஜனவரி 2025 டு 31 மே 2025. அந்தந்த ஜாதகத்திற்கு என்ன யோகம் இருக்குதோ அந்த யோகம் இந்த டைம்ல பரிணமித்து உங்க தட்டுல விழும். அந்த தட்டுல எவ்வளவு விழுதுன்னு பாத்துக்கோங்க. ஆமா, 3000 விழுதா, 30,000 விழுதா, 3 லட்சம் விழுதா, 30 லட்சம் விழுதா, 3 கோடி விழுதா, 30 கோடி விழுதா, 300 கோடி விழுதா, 3000 கோடி விழுதா, அவ்வளவுதான். அப்படி 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி 10 கோடி 100 கோடின்னு போயிட்டே இருக்கணும் சாமி. திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த 28 ஜனவரி 2025 டு 31 மே 2025. ஆமா, 28. திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த 28 ஜனவரி 2025 முதல் 31 மே 2025 நடக்கும். ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கு சுகம் தருவதனால் பணம் வரும், அதுவும் பாலியல் சுகம். பெண்ணாக இருந்தாலும் ஆண்களுக்கு பாலியல் சுகம் தருவதால் வரும். அது கணவனாகவே இருந்தாலும் சந்தோஷம். காதலனா இருக்கலாம், லிவிங் டுகெதரா இருக்கலாம், கள்ளக்காதலா கூட இருக்கலாம். போங்க, இப்பதான் என்னமோ ஜிகோலோ ஜகோலோ பிகோலோ பகிலோ பிகிலோன்றாங்களே. ஃபீமேல் ப்ராஸ்டியூட்ஸ் மாதிரி மேல் ப்ராஸ்டியூட்ஸ் கூட உருவாயிட்டாங்களே. அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் அற்புதமான காலகட்டம். ஆமாம், நல்ல பேரழகான பெண்ணை கூப்பிட்டு இந்த ஜிகோலோ வா, என்னோட பாலியல் உறவு பண்ணு, இந்த பணம் வாங்கிட்டு போ அப்படின்ற மாதிரி காலகட்டம் தான் 28 ஜனவரி 2025 டு 31 மே 2025. காதல் கைகூட வேண்டும் என்றவர்களுக்கு காதல் கைகூடும், திருமணம் கைகூட வேண்டும் என்றவர்களுக்கு திருமணம் கைகூடும், பிள்ளை பாக்கியம் கைகூட வேண்டும் என்பவர்களுக்கு கைகூடும். எல்லாமே கைகூட வேண்டும் என்ற அமைப்பு வாங்கி ஜனன ஜாதகத்தில் பிறந்தவர்களுக்குத்தான். அதனால ஜோசியத்தை ஒழுங்கா புரிஞ்சுக்கணும்.
படித்தவன் வந்து பாட்டை கெடுத்தான்ற மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் அயல்நாடு பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் ஒரு திருப்பு முனையான காலகட்டம். உத்தியோகத்தில், பொருளாதாரத்தில், குடும்பத்தில், குடும்ப மேன்மையில் அற்புதமான காலகட்டம் சாமி. 28 ஜனவரி 2025 to 31 மே 2025 வீட்டு உபயோக பொருட்களான டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, கிரைண்டரு, மிக்சி எல்லாத்தையும் வாங்குங்க. ஏசி நல்ல 60 inches டிவி கொடுசாமி அப்படின்னு வாங்கி வைக்கிறீங்க. இஎம்ஐயில் கட்டிக்கலாம். மாதம் 4000 ரூபான்னு ஒரு 10 மாதம், அவ்வளோதான். பிள்ளைகளுக்கு வந்து எஜுகேஷன் லோன் போட்டு வெளிநாடு அனுப்புகிற யோகம் உண்டு. பிறகு 29 மார்ச் 2025 to 3 மே 2027 இந்த காலகட்டம் எப்படி? என் கருணை 2 வருஷம் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டேன் பார்த்தீங்களா உங்களுக்கு? யோகம் சாமி உனக்கு சாதாரண காலம் இல்லை சாமி. இந்த 29 மார்ச் 2025 ஒரு பிரேக்கிங் பாயிண்ட். இவ்வளவு நாள் கொடுத்ததெல்லாம் எடுக்க போகுதுன்னு அர்த்தம். எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. உங்கள் ஜாதகத்தில், அடிப்படை ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம், தனலாப பாக்கியம் நல்லா இருந்தால் தப்பிச்சிங்க. இல்லைன்னா இந்த நேரம் உங்களுக்கு ஒரு சிக்கலான நேரம். உழைப்பு விரயமாகவும், ஆமாம், பண விரயம், உடல் உழைப்பு விரயம், தொழில் விரயம், எல்லாமே விரயம்னா செலவுன்னு அர்த்தம். பிறகு 7/12/2024 to 24 பிப்ரவரி 2025 இந்த காலகட்டம் உடல்நலம் பாதிப்பு உங்களுக்கு ஏற்படும். காது, மூக்கு, தொண்டையில் அறுவை சிகிச்சை ஏற்படும். தாயின் உடல்நலம் பாதிப்பு ஏற்படும். பிறகு வந்து உங்களுக்கு வண்டி வாகன விபத்துகள் ஏற்படும். எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை. பிறகு 2/4/25 to 6/6/2025 இந்த காலகட்டம் தாயின் உடல்நலம் பாதிக்கும். வண்டி வாகன விபத்துகள், தீ விபத்துக்கள்ல போய் சிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு சாமி. பார்த்து எச்சரிக்கையா இருந்துக்கிடுங்க. பிறகு இந்த ஆங்கில புத்தாண்டு ஆரம்பிக்கும் 1 மே 2024 புதன்கிழமை 12:57 PM உங்கள் மனோநிலை எப்படி சாமி இருக்குது? தொழிலில் ஒரு வெறிகொண்டு அலையிறீங்க. ஏதாவது ஒரு தொழிலில் சாதிச்சிடணும்ப்பா. அப்போ தான் இந்த டைமில் சாதிச்சாதான்ப்பா அடுத்த 30 வருஷம் நம்ம டிரைவ் பண்ண முடியுன்ற அளவுக்கு ஒரு வெறிகொண்டு கிளம்புகிறீர்கள். வெறிகொண்டு வெங்கையனாக இருக்கிறீர்கள். வேட்டையின் மாதிரி. ஆக இந்த 14 மே 2024 புதன்கிழமை 12:57 உங்கள் மனசு வந்து தொழில் மூலமாக உழைத்து சம்பாதித்து ஒரு காணி நிலம் வாங்கி சொந்தமாக ஒரு வீடு கட்டிக்கிட்டு போயிடுனையா ஏசியை போட்டுன்ற மாதிரி தான் இருக்குது. நடக்குது சாமி, அதுவும் நடக்குது போ. பிறகு இந்த குரு பயிற்சி நிறைவடையக்கூடிய 14 மே 2025 புதன்கிழமை எப்படி இருக்கிறது? நிறைவடையும் போது எச்சரிக்கையார் சாமி. ஏதாவது பொம்பளை கேஸில் மாட்டுற மாதிரியே இருக்குது சாமி. காதல் கேஸு, கண்ணடிச்சா யாரோன்னு சொல்லி கிட்ட போனாக்கா பிடிச்சி கொடுத்துட போகிறாங்க சாமி. அதனால் இந்த 14 மே 2025 7:39 PM இரவுக்கு பெண் வழக்குகள் சிக்கி சிறை செல்வதற்கு அதிகாரம் உண்டு. எச்சரிக்கையாக இருக்கணும். அசிங்கம், அவமானம், மானபங்கத்தோடு வந்து நிறைவடைகிறது. ஆமாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஆக இதுவரையிலும் நான் 11 நிலைகளில் நான் உங்களுக்கு குரு பெயர்ச்சி பலாபலன்களை விலாவரியாக தேதி, மாத, வருடத்தோடு கூறினேன். இதை நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த நன்மை உங்களை வந்து சேரும் என்று கூறி, இதுதான் இந்த குரு பெயர்ச்சி பலாபலன்கள் மேஷராசி அன்பர்களுக்கு கூறினேன். நன்றி, வணக்கம். விதி, மதி, கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரு பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி, மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம்.
அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.